ஒரு பவுல்ல ஒரு ஷீட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இத உருண்டையா உருட்டிக்கோங்க. ஷீட்டை இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இத ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடும் ஷீட்ல இருந்து. ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீமை ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி தட்டாம. இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இந்த கார்ன்ஃபிளவர் மைதா மாவு மிக்சர் வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் திக்கா இருந்தாதான் இதுல கோட்டிங் நல்லா கிடைக்கும். ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் பால இப்போ கார்ன்ஃபிளேக்ஸ் மாவுல பெரட்டிக்கோங்க. கார்ன்ஃபிளேக்ஸை மிக்சியில போட்டு அரைச்சா இந்த மாதிரி